வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. ஏன்னா முருகனின் அருளால் தான் இந்த ஒரு பதிவு உங்கள் கண்களுக்கு தென்பட்டுருக்குங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா முருகா போற்றி எனும் மந்திரத்தையும் முருகனுடைய பால தண்டாயுதபாணி போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வேண்டுதலை மனதார நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பங்குனி மாத உத்தரத்தை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமையில் அமைந்த சஷ்டி என்று முருகப்பெருமானுக்கு எந்த முறையில் வெற்றிலை தீபத்தை ஏற்றலாம், எந்த நேரத்தில் ஏற்றினா நம்மளுடைய முழு வேண்டுதலோ நிறைவேறுன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பலருடைய ஒரு இஷ்ட தேவன்னா, அனைவருமே வழிபடக்கூடிய ஒரு கடவுள்னா அது முருகப்பெருமான் தாங்க. முருகனை வழிபடக்கூடியவங்க தற்போது அதிகமாயிட்டே வரீங்க. முருகனை நினைத்து வேண்டுதல் வச்சா நிச்சயம் வெற்றி உண்டுங்க. முருகனுக்கு உகந்த இந்த பங்குனி உத்திரம் கொண்டாடக்கூடிய நாட்களுக்கு முன்னதாக வரக்கூடிய இந்த சஷ்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமையப்போகுது. ஏன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாளையே இந்த பங்குனி சஷ்டி அமைந்திருக்குங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரையில் காலை 6 முதல் 7 மணிக்குள்ள, மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள, இல்லைன்னா இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள்ள நீங்கள் வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கான பலன் உண்டுங்க. குறிப்பாக மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இல்லைன்னா 8லேருந்து 9 மணிக்குள்ள நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன், நோய், திருமண தடை அனைத்து நீங்கி நல்ல பலன் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். குறிப்பாக முருகப்பெருமானுக்குனா செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபட்டாலே நிச்சயம் அதற்கான பலன் உண்டுங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, தொழில் சார்ந்த பிரச்சனைகள் விரைவில் தீரும்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இருளை நீக்கி நல்ல வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும்னா நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டுறோம். அதே போல் நம்ம கோவிலுக்கு போனாலும் கடவுளுக்கு முன்னாடி தீபம் ஏற்றினாலே நம்ம மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பம் நீங்கி நிச்சயம் மனதுக்குள்ள நிம்மதி உண்டாகுங்க. அதனால தான் தீபம் பார்த்தீங்கன்னா அறியாமையை நீக்கி ஞானத்தை பெருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அறியாமையை நீக்கி ஞானத்தை தரக்கூடிய தீப வழிபாடு முறையே தெரிஞ்சுக்கலாங்க. செய்யக்கூடிய தொழிலில் தொடர்ந்து நஷ்டம் அடைந்தே வருதா, இல்லை கணவன் மனைவி உறவில் விரிசலம், குழந்தைகள் படிப்பில் மந்தமாக இருக்கிறாங்களா, குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கா, நிலம் வீடு சம்மந்தமான பிரச்சனை இருக்காங்க, இப்படி எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி என்று செவ்வாய்க்கிழமை நாள் இணைந்து வந்திருக்கு. இந்த நாளில் செவ்வாய் ஓரையான காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இல்லைனா இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இந்தாவது ஒரு நேரத்தில் நீங்கள் விளக்கை ஏற்றுங்க. குறைந்தது 9 வாரங்கள் இந்த ஒரு தீப வழிபாட்டை மேற்கொண்டாலே போதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக விலகிடும். இதற்கு ஒரு தட்டில் 6 வெற்றிலை எடுத்து வச்சுட்டு அதன் மேலே பார்த்தீங்கன்னா சந்தனம், குங்குமமோ, பூ வைத்து ஒரு அகல் விளக்கு நடுவில் வச்சுட்டு பஞ்சு திரியிட்டு நெய் ஊற்றி வந்தாலே வெற்றி நிச்சயம் உண்டு. நினைத்தது நடக்க ஆரம்பிக்கும். கிழக்கில்லைனா மேற்கு திசை பார்த்து தீபம் ஏற்றணும். பிறகு இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு பிடித்தமான தினைமாவும் தேனும் சேர்ந்து லட்டு போல செய்து நெய்வேத்தியமாக இட்டு விரதத்தை இருந்தால் கூடுதல் பலன் உண்டுங்க. முருகனுக்கு உகந்த இந்த சஷ்டி நாளில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. மேலும் மகாலட்சுமி அனுகிரகம் பெற்ற குபேர யோகம் பெற இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய நாளில் வெற்றிலை நெய் தீபம் ஏற்றி கிழக்கில் மேற்கு பார்த்து தீபம் ஏற்ற நிச்சயம் மகாலட்சுமியின் அருக்கடாட்சி உண்டாகும். சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா அதிகம் பிரபலமாக வழிபடக்கூடிய முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீப வழிபாடாக தாங்க இருக்குதுங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அறிவிப்பது தெரியும். ஆனால் வெற்றிலை தீபத்தை பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானுக்கு ஏற்றி வழிபடுங்க. எப்படி ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றினா முழு பலனும் கிடைக்கணும் தான் தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். வெற்றிலை தீபம் ஏற்ற சரியான நேரம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க.
சுப அசுபன்னு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் வெற்றிலை கண்டிப்பாக இருக்குங்க. வெற்றிலை பாக்கு இரண்டும் சேர்த்து தாம்பலத்தில் குறிப்பிடுவோம். ஏராளமான மருத்துவ குணம் நிறைந்தது தாங்க வெற்றிலை. தெய்வீகத்தன்மை இதில் அதிக அளவே இருக்குதுங்க. அதனால தான் வெற்றிலை பற்றின தெய்வத்திற்கு எதுவுமே படைத்து வழிபட முடியலனா கூட 2 வெற்றிலையும் ஒரு பாக்கு வச்சு வழிபட்டாலே தெய்வத்தினுடைய முழு அருளும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வழிபாட்டுக்கு நீங்கள் வெற்றிலை ரொம்பவே முக்கியமான இடம் இருக்குது. துளசி வில்வம் போல வெற்றிலையும் தெய்வீக சக்தி அதிகம் இருக்குதுங்க. அதனால் முருகப்பெருமானுக்கு சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமையில் ஏதாவது ஒரு வேண்டுதலை முன் வச்சு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் நாட்கள் இல்லைன்னா வாரங்களில் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றுங்க, பிரார்த்தனை செய்துப்பாங்க. வெற்றிலை தீபம் ஏற்ற சரியான முறை என்னென்னு எந்த நேரத்தில் ஏற்றலான்னு தொடர்ந்து பார்த்துக்கலாங்க. இதற்கு நீங்கள் சுத்தமான வெற்றிலைகளோ 6 மஞ்சள் குங்குமம் 6 புதிய அகல் விளக்குகள்னு சுத்தமான பசுனி திரி 6 பொருட்களை எடுத்துட்டு வச்சுக்கோங்க. வெற்றிலையில் உள்ள காம்புகளை நீக்கிட்டு அவற்றுக்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுட்டு பிறகு 6 வெற்றிலைகளையும் 6 அகல் விளக்குகளையும் நெய் திரியிட்டு ஏற்ற வேண்டும். சிறிய தட்டில் 6 வெற்றிலைகளையும் விசிறி போல பரப்பி வச்சுட்டு ஒவ்வொரு வெற்றிலையின் மீது ஒவ்வொரு அகல் விளக்கை வச்சு ஒவ்வொரு விளக்கிற்கு தனித்தனியாக பூ வைத்துட்டு பிறகு ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை 108 முறை இல்லைன்னா குறைந்தபட்சம் 9 முறையாவது சொல்ல வேண்டும். பிறகு இந்த விளக்கை குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது எரியுமாறு பார்த்துக்கோங்க. பிறகு விளக்கு தானாக குளிரும் வரை விட்டுடுங்க. இந்த முறையில் குறிப்பிட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த நேரத்தில் வெற்றிலையால தீபத்தை நீங்கள் ஏற்றுவதால் மனதார வழிபாடு செய்தாலே வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சி அனைத்து வெற்றியாக மாறிடும். வெற்றிலை தீபத்தை நாளை சஷ்டி என்று பார்த்தீங்கன்னா வீட்டிலோ இல்லைன்னா கோவில்களோ நீங்கள் ஏற்றி வழிபடலாம். பெரும்பாலானவங்க வீட்டு பூஜை அறையில் ஏற்றுவதை வழக்கமாக கொண்டிருப்பீங்க. வெற்றிலை தீபம் மகாலட்சுமிக்கு உகந்த தீபம் தாங்க. அதனால் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் ஒன்றான இந்த வெற்றிலையில் தீபம் ஏற்றி வழிபட்டாலே நிச்சயம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார தொடர்பான கஷ்டங்கள் நீங்கிடும். வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகிடுங்க. எந்த வேண்டுதலை முன் வச்சு இந்த வெற்றிலை தீபம் ஏற்றினாலோ அது நிச்சயம் நிறைவேற ஆரம்பிக்கும். இந்த தீபத்தை விநாயகருக்கு ஏற்றிருந்தீங்கன்னா தடைகள் நீங்கி வெற்றி உண்டாகும். தீராத கடன்களும் தீருங்க. தொழில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நிச்சயம் முன்னேற்றமும் வெற்றியும் உண்டு. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வேண்டும். நல்ல விஷயங்களுக்காக சஷ்டி விரதம் இருக்கலாங்க. வளர்பிறை சஷ்டியில் திதியில் விரதம் இருக்க தொடங்கினீங்கன்னா கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து போயிடுங்க. தேய்பிரை சஷ்டியில் விரதத்தை தொடங்கலாம். ஆனால் எந்த கோரிக்கையாக முன்வைத்து சஷ்டி விரதம் இருந்தாலும் சரிங்க, அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை நீங்கள் இல்லைனா குழந்தை பேரு கிடைக்க வரை தொடர்ந்து விரதம் இருந்தால் நிச்சய பலன் உண்டுங்க. மேலும் இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் உபவாசமாக இருப்பது ரொம்ப நல்லது. முடியாதவங்க காலை உணவை மட்டுமோ இல்லைனா பகல் உணவை மட்டுமே தவிர்த்து விரதம் இருக்கலாம். இல்லைனா ஒருவேளை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு பகல் பொழுது உப்பு இல்லாத உணவை எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் விரதம் இருங்க. சஷ்டி திதி வரக்கூடிய நாட்களில் காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு முருகனுக்காக வெள்ளை நிற பூக்களை சூட்டி முருகனுக்குரிய பாடல்களை பாடி விரதம் இருங்க. காலையில் பால் பழம் வெற்றிலை பாக்கு மட்டும் படைத்து வழிபடுங்க. காய்ச்சிய பாலினை சர்க்கரை இல்லை தேன் கலந்து படைத்திடுங்க. முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. முடியாதவங்க வீட்டிலேயே வழிபடலாங்க. இந்த நாளில் காலையில் நீங்கள் சுவாமிக்கு படைத்த பாலை குடிக்கலாம். இல்லைன்னா மற்றவர்களுக்கு பிரசாதமாக கூட கொடுத்துடலாங்க. பிறகு மாலையில் மீண்டுமே வீட்டில் பால் பழம் படைத்து ஒரு மனைப்பலகையில் சக்கோட கோலமிட்டு அதில் 6 அகல் விளக்கில் நெய் விளக்கேற்றி வழிபடுங்க. 6 விளக்குகளில் ஒரு விளக்காவது நெய் விளக்காக ஏற்றுவது ரொம்ப நல்லதுங்க. பிறகு சாமிக்கு படைத்த பாலை குடிச்சிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. என்ன வேண்டுதலுக்காக இந்த சஷ்டி விரதம் இருந்தாலும் குறிப்பாக கந்த சஷ்டி கவசம் படிப்பது ரொம்ப நல்லது. குழந்தை வரத்திற்காக இந்த நாளை விரதம் இருப்பவங்க அதற்குரிய திருப்புகளை படித்து வழிபடுங்க. சிறப்பான பலன் உண்டு. இந்த பங்குனி மாதத்தில் அமைந்த சஷ்டி என்று விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுங்க. மேலும் இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று மனதார முருகனை பிரார்த்தனை செய்துட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும்.
வீடியோ பிடிச்சிருந்தா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இந்த நேரத்தில் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காமல் வேலையில் இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.